வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து OnePlus 13R பற்றி. ஸோ 13Rோட வெகு நாட்களுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் 4 months ஆயிடுச்சா? ஆமாம். ஓகே, சார் வேல்யூ ஹெச்ஆர் அண்ட் பாடி சார். ஹெச்ஆர் வந்து 1.19 வாட் பெர் கேஜி, பாடி சார் வந்து 0.90 வாட் பெர் கேஜி. சரியா? பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு வந்து நெக்ஸ்ட்டு 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ முடியும். அவ்வளோ ஃபஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா பில்டு குவாலிட்டி தரமாக இருக்குது. 12Rலேருந்து 13R ரெஃபர் பண்ணாலும் கூட கவுட் பேனல் இல்லைங்கிறத பற்றி ஒரு சிலர் வருத்தப்படலாம். பிடிக்கும் போது ஒரு கவுடு ஃபீல் இருந்தது, அது மிஸ் ஆகுதுன்னு வருத்தப்படலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பில்டு குவாலிட்டி, மெட்டல் கிளாஸ் ஃபினிஷு, உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்ட்லையும் பெரிய அளவில் பிரச்சனை எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. பாக்ஸில் வரக்கூடிய கேஸும் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதுவே போதும். கரெக்டாக 4 கார்னரில் ரைஸ் ஆகும், ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்படி தேவையா? ஆமாம். ஸோ அடுத்து என்னென்னா 13R வந்து நம்ம ஊருக்கு தான் ஒரு 50 MP டெலிஃபோட்டோட வந்துச்சு, சைனாவில் 2 MP கேமராவோட தான் வந்துச்சு. ஸோ இந்த ஃபோன் வந்து பேசிக்காக சொல்லணும்னா இப்போ 40K ஜஸ்டிஃபை பண்ணுதானா ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட முடியும். இதை பற்றி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸ்லையும் பேசியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு காம்படிஷன் இன்னும் ப்ராப்பராக அமையலைன்னு சொல்லுவேன். iQOO 12 வந்து இதை பீட் பண்ணுமானா எஸ் பாசிபிளி பீட் பண்ணும். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டிவைசஸ் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான டிவைசஸ் எதுவுமே ரொம்ப சாலிட் கண்டென்டர்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 12R வரும்போது Neo 9 Pro இருந்தது. ஸோ இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, பட் இப்போ யாருமே இல்லை. ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதை பீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்ற மாதிரியான ஒரு மாயையே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்டு குவாலிட்டி தரம், அலர்ட் ஸ்லைடர் சூப்பர், IR பிளாஸ்டர் வேற லெவல், ரியர் கேமரா மாடியூல்லேருந்து கையில் பிடிக்கிற அந்த டெக்ஸ்சர் வரைக்கும் எல்லாமே அல்ட்டியாக இருக்குது. ஆமாம், சரியா? ஏதோ ஷைனியாக ஒரு மெட்டீரியல். ஹாப்டிக் ஃபீட்பேக் டாப் நாச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஓப்போ, OnePlus எல்லாமே கிட்டத்தட்ட நல்லா பண்ணுறாங்க ஹாப்டிக் ஃபீட்பேக்கில். ஸ்பீக்கர்ஸும் கூட 13ஓட 13R நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த வேதனையெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. சரியா? மேபி இப்போ 13 நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ஃபோன்லாம் ரிலீஸ் ஆன புதுசுலேயே நான் சொல்லியிருப்பேன் 13R ஓரளவுக்கு பரவாயில்ல, 12R கூட கம்பேர் பண்ணி கூட சொல்லியிருப்போம். 13R பரவாயில்ல, ஆனால் 12 கூட கம்பேர் பண்ணி 13 அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு மோசமாக தான் இருந்தது. பட் 13R வந்து சீரியஸாக இந்த ஏரியாலையும் ஸ்கோர் பண்ணுது. இப்போ ஃபோன் கால்னு வரும்போது உங்களுக்கு கூகுள் டெய்லர் தான் இருக்குது. ஆனால் நான் டெய்லர் வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் என்னால் எல்லா காலையும் ரெக்கார்டும் பண்ண முடியுது. ஆமாம், ப்ளே ஸ்டோர்லேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெய்லர். அது ஒரு பெட்டர் தான் இதில். சரியா? ஸோ அவன் வந்து காலும் ரெக்கார்ட் பண்ண முடியுது, அண்ட் கால் கனெக்ட் எல்லாத்துக்குமே வைப்ரேஷன் ஃபீட்பேக்கும் உண்டு. ஸோ அது எல்லாமே அட்வான்டேஜ் தாங்க. சரியா? அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அவுட்டர் விசிபிலிட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் OTT அப்ளிகேஷன் இது பார்த்தாலும் அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்க போகிறது இல்லை. யூடியூப்ல HDR இந்த மாதிரியான கண்டென்ட் பார்க்குறதுக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி இந்த HDR டிஸ்பிளேக்கான எஃபெக்ட்ஸ்லாம் கடந்த 2 வருஷமாக எல்லாரும் கேலரியிலேயே நம்மளை சாகடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னா அந்த ஃபோட்டோ கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக ஹை பிரைட்னஸில் தான் வரும். நைட் டைமில் கண்ணை மிஞ்சி போய் படுக்கிற எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன். நானும் அப்படிலாம் நிறைய தடவை பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல பேனல் தாங்க. வியூவிங் ஆங்கிள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டாக் ஸ்க்ரீன் கார்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். அதை தாண்டி வேறு ஏதாவது நீங்கள் போகிறதா இருந்தால் ஃப்ளாட் டிஸ்பிளேங்கிறனால என்னன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டெம்பர் கிளாஸ்னாலும் ஓகே, டெம்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மேட் ஸ்க்ரீன் கார்டு போடுறதா இருந்தாலும் ஓகே, அதையும் நீங்கள் பண்ணலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 3 கேமரா. ஸோ இந்த 3 கேமராவும் பின்னாடி வந்து 250 ஒரு 8, அந்த 3த்துலேயுமே டெலிஃபோட்டோ கூட டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. இதில் ஹைலைட் என்னென்னா 20x ஷாட்லாம் AI ப்ராசஸிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ 4x 6x வரைக்கும்லாம் போகிறதா இருந்தால் ஃபோட்டோஸே நல்லா இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நிறைய சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ரெடியாக கிடச்சிருக்கும். பிரைமரி சென்சார் நல்லா இருக்குது. நல்ல டே லைட் கண்டிஷனில் இந்த 8 MP அல்ட்ரா வைடு ஓகே, லோ லைட்டுக்கு 8 MP அல்ட்ரா வைடு வேஸ்ட்டு. லோ லைட் சுச்சுவேஷனில் மீதி 2 சென்சார் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் எப்பயும் மாதிரி பிரைமரி சென்சார் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதமாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஃபோட்டோ ஒன்று நீயே செல்ஃபி எடு. இன்டோர் கண்டிஷனுக்கு ஓகேயா? முன்னெல்லாம் கேவலமாக எடுக்கும், ஞாபகம் இருக்கா? நான் சொல்கிறது வந்து இப்போ இல்லைங்க, 9 சீரிஸ் 10 சீரிஸ் இல்லை, OnePlus 11 சீரிஸ் ஃப்ரண்ட் கேமராவை சொல்கிறோம். ஆமாம், அந்த இதில் பார்த்தா இவன் கொஞ்சம் சரித்திரம் படைத்தவனாக தான் இருக்கான். 13 சீரிஸ் வந்து வந்தப்பே தெரிஞ்சிருச்சு. OnePlus 13லையும் செல்ஃபி சூப்பராக இருந்துச்சு, 13Rலையும் நல்லா இருக்கு. சரியா? ஸோ அவங்க மொத்தம் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி ஓரளவுக்கு வீடியோவும் நம்ம நல்லா எடுக்க முடியும். ஃப்ரண்ட் 4Kவா? நீ இந்த மாதிரிலாம் ஆசைப்படலாம், தரமாட்டாங்க. ஃப்ரண்ட் 1080 30 இருக்கு, பேக்ல 4K இருக்கு. பேக்ல 4K இருக்கு, பேக்ல 4K 60 fps இருக்கு. அப்புறம் இந்த புதுசா வாட்டர் மார்க் வந்திருக்குல, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. புது வாட்டர் மார்க் இதுவா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீ வேணா மாத்திக்கலாம். ஓகே, உன் இஷ்டம். பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ மொத்தம் வந்து கேமராவும் ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டில் கேமரா சென்ட்ரிக் ஃபோன் இல்லைனாலும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணி நம்மளை வந்து சில சமயங்களில் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க.
அடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ் 8 Gen 3 இதில் வந்து அல்ட்ரா கிராஃபிக்ஸ் வச்சு அந்த கிரிக்கெட் கேம் ஆடி பார்த்தேன். ஒரு சில ஃபோன்ஸ்லாம் வார்ம் ஆகும். இந்த ஃபோனை என்ன பண்ணாலும் அசர மாட்டேங்குது, கடுப்பாகுது. பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. 8.75 மணி நேரம் எஸ்ஓடிலாம் எனக்கு வந்து ஒரு ஃபோனில் அசால்ட்டாக வருது. நான் என்ன டாஸ்க் பண்ணாலும், கேமரா ஆன் பண்ணாலும். ஆக்சுவல் அப்டேட்லாம் வந்தது அப்புறமா எப்படி இருக்கு? ஆமாம், மேபி இதுக்கு அடுத்த அப்டேட்டில் தான் முடிச்சுடுவாங்களோ நம்ம. ஸோ இப்போதைக்கு வந்து நான் இந்த ஃபோனை பற்றி சொல்லும் போதே 8.75 மணி நேரம்லாம் எனக்கு அச்சீவ் வச்சிடறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அப்போதான் நம்ம கௌதம் ப்ரோ சொல்கிறாரு, என் தங்கச்சிட்டு இந்த ஃபோன் தான் ப்ரோ இருக்குது, அவங்களுக்குலாம் 12 ஹவர்ஸ் எடுத்து ப்ரோ, 11 ஹவர்ஸ் எடுத்து ப்ரோங்கிறாரு. ஓ, கேஷுவல் யூசர்ஸ்க்கு 12 ஹவர்ஸா? ஏங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க அப்படின்னா சார்ஜே போடலாம். சூப்பரு. ஆல்ரெடி சந்திரசேகர் ப்ரோ ஞாபகம் இருக்கா? அவர் ஒரு அப்டேட் பண்ணிட்டு பிப்ரவரி அப்டேட்டுக்கு அப்புறம் OnePlus 13 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்லேயே இருக்காரு. அவரும் நம்ம குரூப்ல போட்டுருந்தாரு. எனக்கும் 11 to 12 ஹவர்ஸ் ஈஸியாக வந்துடும் ப்ரோ. இவரு நம்ம திருநெல்வேலிக்காய். ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து எல்லாரும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்காங்க. இந்த ஃபோன் இது வரைக்கும் வந்து எல்லா அப்டேட்டும் நான் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. பேட்டரி லைஃப் தரமாக இருக்கு. ஆமாம், அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கூட வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அப்டேட் வருது, அந்த அப்டேட்டில் உங்களுக்கு ஃபோன் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த அப்டேட் போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த அப்டேட்லேயே ஸ்டே பண்ணிடுங்க. மேபி ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஒரு அப்டேட்டில் ஏதோ பெரிய ஃபீச்சர்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகுதுன்னும் போது நீங்கள் போய்க்கோங்க. அப்பயும் நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா போய்க்கோங்க, அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா ஸ்கிப்பு தான். ஆமாம், சரியா? மொத்தம் வந்து பர்ஃபார்மன்ஸ் 8 Gen 3 தரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நிகரான ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூ? நோ ஹீட்டிங் இஷ்யூ, நத்திங். ஃபோன் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து சீரியஸாக சொல்கிறேன், இப்போ ஒரு மீடியா சென்ட்ரிக்காகவும் படம் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் வரைக்கும் உண்டு, LHDC உண்டு, LDAC உண்டு. ஸோ எல்லாமே இருக்குது. இதை தவிர நான் கேம் ஆடுவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கேமும் நீங்கள் ஜாலியாக ஆடலாம். ஒரே ஒரு விஷயந்தான், கேமரா சென்ட்ரிக் ஃபோன் இது கிடையாது. ஆனாலும் கேமரா சூப்பராக இருக்கும். புரியுதா எப்படி சொல்கிறேன்னு? OnePlus 13 எப்படி காமேஷ் ப்ரோ பாவம் 13 வாங்கிவிட்டு அது கேமிங் ஃபோன், அதை போய் கேமரா ஃபோன் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி இது கேமிங் ஃபோன், ஆனால் இதில் கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் ஹைலைட். இப்போ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் நீங்கள் படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, பொழுதுபோக்குறதா இருந்தாலும் சரி, கேம் தொடர்ந்து ஆடுறதா இருந்தாலும் சரி, சார்ஜிங் 100 வாட்டில் ஏற போகுது, 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ எல்லாமே டாப் நாச் தான். இதெல்லாம் தாண்டி கலர் OS, அதாவது ஆக்சிஜன் OS எல்லாம் ஒன்று தான். அதுலேயும் எந்த விதமான பிரச்சனையும் நான் பார்க்கல. ஏதாவது பக் இருக்குமான்னு சொல்லி பார்த்தேன், பக்லாம் எதுவுமே பெருசாக சிக்கலை. கேஷுவல் யூஸு அந்த மாதிரி நம்ம போனாலும் சரி, இல்லாட்டி இன்டென்ஸாக ஒரு சில டாஸ்க்கை மட்டும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான், ஆனால் செம்ம குயிக்காக இருக்குது. டபுள் டேப் டு ஸ்லீப் இருக்குது, டபுள் டேப் டு வேக் இருக்குது, டபுள் டேப் டு அது எல்லா ஆப்ஷனும் இருக்குது. 3 ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஜெஸ்டர் யூஸ் பண்ணால் அதுவும் உண்டு. நான் இந்த ஃபோனில் ஒன்று மட்டும் தான் மிஸ் பண்ணி வருத்தப்பட்டேன். அப்புறமா தான் எனக்கு OnePlus 1 ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா இப்போ பிக்சல் ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது பேக்கெட்லேருந்து இப்போ நான் ஏதாவது ஒரு சீன் பார்க்குறேன்னா பேக்கெட்லேருந்து எடுக்கும்போது 2 தடவை பவர் பட்டன் அழுத்திடுவேன். ஓகே, கேமரா ஆன் ஆகிடும். சரியா? ஆனால் இதில் அழுத்திக்கினே இருக்கேன். இங்கே பாரு, எமர்ஜென்சி அப்படிங்குது. சரியா? அழுத்தி கடுப்பாகி அப்புறமா தான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் OnePlus 1 அப்போ இருந்து ஜெஸ்டர் உண்டு. என்னடா ஜெஸ்டரை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போ ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சா? ஓ, ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சரியா? அந்த ஜெஸ்டர் யூஸ் பண்ணி இது மட்டும் கிடையாது, ஃபிளாஷ் லைட்டுக்கு ஜெஸ்டர் இருக்குடா, நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக்குக்கு இப்படி இருக்கு ஜெஸ்டர். ஸோ ஓவராலா சீரியஸாக சொல்கிறேன், கேமிங் சென்ட்ரிக்காக யாராவது டிவைஸ் வாங்கணும், நல்ல பேட்டரி லைஃப் வேணும், மீடியா சென்ட்ரிக்காக வாங்குறேன், நல்ல ஸ்பீக்கர் வேணும், ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கணும், IR பிளாஸ்டர் வேணும், கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கணும், ஓடைலர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து 13R வந்து வேற லெவல் ஃபோனாக இருக்க போது. இந்த வருஷம் சப்போஸ் இது 30,000 35,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு வரும் பட்சத்தில் இதுதான் இருக்கலே கில்லர் டிவைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்கு. ஆமாம், அக்டோபர் டீல் அப்பெல்லாம் இது 35 36ல வந்துச்சுனாலே சூப்பர் தான். கேட்க உங்களுக்கு 512 கிடைக்குதுன்னா பங்கம் முடிஞ்சு, அவ்வளோதான். 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் ஆகிடும். சரி, 13Sக்கும் இதுக்கும் ஸ்பேரிங் போட்டா அது செக் பண்ணணும் இனிமே தான். சப்போஸ் 13S வந்து 6260 mAh இருக்கு, அந்த அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா 260 தானே. ஆனா ஒருவேளை ரியல் வேர்ல்டுல இது வந்து 13S போட்டுருச்சுன்னா தெரியல, செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். பட் இப்போதைக்கு வந்து சர்ப்ரைசிங்லி ரிலீஸ் ஆகும்போதே தெரிஞ்சு போச்சு இது நல்ல ஃபோன்னு. சரியா? நிஜமாவே நல்லா இருக்கு. 13R யூசர்ஸ் நீங்க யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. ரைட்டா? நல்லா பெசல்ஸும் குட்டியா தான் இருக்கு, கர்வ் டிஸ்ப்ளே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்லாம் இல்ல. ஃபிளாட்டா இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து அந்த டிஸ்ப்ளே இருக்க ஃபீல் தான் இருக்கு. எனக்கு பார்த்தா அப்படிதான் இருக்கு, ஃபுல்லா டிஸ்ப்ளே இருக்கு அப்படின்னு தான் இருக்கு. நல்லா இருக்கு. கேஸ் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஈவன் 11R உங்களுக்கு ஒரு நல்ல இதுதான், 12R நல்ல இதுதான், 13R நல்லா இருக்கு. இந்த பெரிய பையன் தான் கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு இருக்கான், அவனை மட்டும் வெளுத்து விட்டா சரியாயிடும். ஆண்டவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அப்படிதான் இருக்கு நிலைமை. சரிங்க, இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி சிவாசர்கே பார்க்கலாங்க. பாய்.